சிவகங்கையில் போலீஸ் விசாரணைக்கு சென்ற இளைஞர் அஜித் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக சம்பவ இடத்தில் விசாரணைக்கு வந்த மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேச பிரசாத்தை வழிமறித்து கைக்குழந்தையுடன் சாலையில் அமர்ந்து அஜித்தின் உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். இப்போ மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வந்தபோது இப்படி வழிமறித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஏதேனும் கோரிக்கை முன் வச்சிருக்காங்களா? அங்குள்ள சூழல் என்ன? கண்டிப்பாக மடப்புறத்துல தற்கால உரிமையாக வேலைப்பட்டிருந்த அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. இந்நிலையில அவர் அடித்து துன்புறுத்தப்பட்ட இடத்துல மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒவ்வொரு இடமாக ஸ்பாட்டா என்ன ஏதுன்னு ஆய்வு மேற்கொண்டுகிட்டு இருந்தாரு. அவர் ஆய்வு மேற்கொண்ட விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இறந்த அஜித் குமாரின் உறவினர்களுக்கு தெரிய வந்தவுடனே மேஜிஸ்ட்ரேட் உள்ள ஆய்வு மேற்கொண்டு இருக்கும் போது அந்த அறநிலை அலுவலகம் கேட்டு முன்னாடி அவங்க கூட தொடர்ந்துட்டாங்க. சரியா மேஜிஸ்ட்ரேட்டும் ஆய்வு முடிச்சு விட்டு வெளியே வரும்போது அந்த அஜித்தோட உறவினர்கள் மற்றும் மடப்புறம் கோயில் முன்னாடி கடை போட்டிருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கை குழந்தையோட நீங்க காட்சிகளை பார்க்கலாம். கை குழந்தையோட மேஜிஸ்ட்ரேட் வாங்கின முன்னாடி கையை நீட்டு எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு சரியான இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் அந்த முற்றுகையிட்டு சுத்தி வளைச்சு பேசினாங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்துச்சு. உடனடியாக காவல்துறையினர் அவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் முறைப்படி பண்ணுவாரு, நீங்க போங்க என்று பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை வழிமறித்த சம்பவம் சிறிது நேரம் அங்கு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. நன்றி இளையராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.